நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். மிருக வதை மனமுருகிய அண்ணாமலை கொண்டு வந்ததை அதிமுக கையில் எடுத்துக்கொண்டது. அரசியல் களத்தில் புதிய பரபரப்பு. நேற்று அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பல விஷயங்கள் பேசினாருங்க. அதை பற்றியான தொகுப்பு தான் இருக்க போது. முழுமையா பாருங்க. முதல்ல மிருக வதை என்ன, ஏன் அண்ணாமலை அவர்கள் மனமுருகினார் என்ற விஷயத்தை சொல்லி போடுறாங்க. அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிமிட காணொலியை நீங்க பார்க்க வேணுங்க. சரி பண்ணு, வீங்க இருக்க இடத்துல வை, சரி பண்ணுன்னு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன், எம்எல்ஏ மருமவன். நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற, நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்க போவே, நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க. நான் அவ்வளவு கெஞ்சுவோம், வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி. நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சுனா எவன் கேட்டா எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாது. கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. இந்த ஒரு நிமிட காணொலி இருக்கின்ற விஷயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த பெண்ணுடைய வலியை உங்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த பெண் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அந்த வேலை சேர்ந்த இடத்துல இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கொடுமையை பற்றி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய 6 நிமிட காணொலியை நான் பார்த்தேன். என்னால முழுமையாக பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மனம் வேதனை அடைந்தது. அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி இந்த 1 நிமிட காணொலி என்பது மிக மிக முக்கியம். ஒருத்தருடைய வலியை என் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க. ஆனால் அந்த வலி பட்டவர்கள் இருக்காங்க பாருங்க, அனுபவித்து இருக்காங்க பாருங்க, அவங்க சொன்னா அவங்க இந்த வலியை அப்படியே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்பா 6 நிமிடம் பேசிருக்குன்னு சொல்ற அந்த பொண்ணு, ஆனா 1 நிமிட காணொலியை தரைய, இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் 1 நிமிட காணொலி மட்டும் தந்தேன் தெரியுமா? இந்த பெண்ணு பல்லாவரம் திமுக எம்எல்ஏ இருக்காரு பாருங்க, கருணாநிதி. அவனுடைய பையன் ஆண்ட்ரு மகேந்திரனோ அல்லது மரியானோ இந்த பையனுடைய பெயர். அந்த வீட்டுல தான் இந்த பொண்ணு போய் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. இந்த பொண்ணுடைய பெயர் பாத்தீங்கன்னா ரேகா. இதுல கருணாநிதி அவர்களோ அல்லது அவங்க பையன் அவர்களோ இந்த பெண்ணுக்கு கொடுமையை இழத்த மாதிரி தெரியல, அதோட அடித்து உதைத்த மாதிரி தெரியல. ஆனா அவங்க மருமக முழுக்க முழுக்க சைக்கோவாகவே இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்னால வேலை செய்ய முடியல, வீட்டுக்கு போறேன் என்று சொன்ன பிறகு கூட விடாம அவங்க அம்மாவை கூப்பிட்டு அக்ரிமெண்ட் போட்டு 6 மாத காலம் நீங்க இங்க இருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் தினம் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. தலையில் இருக்கின்ற ஏர் பின்னால கையை கீழ்ப்பது, பிறகு தீ வைத்து கொளுத்துவது, முடிகளை அறுப்பது மற்றும் மிளகாயை அரைத்து அதை குடிக்க சொல்லி அந்த வேதனையை ரசிப்பது. அதுலயும் அந்த மிளகா வயிற்றுக்குள்ள போனா எரியும் இல்லையா, அந்த மொசைக் தரையில விழுந்து அந்த பொண்ணு பெறலுமா. இரண்டாவது கத்தியால கழுத்தை அறுப்பது, பிறகு மண்டையை உடைப்பது. அந்த மண்டைக்கான ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? ஐஸ் கட்டி வைப்பது. கழுத்தில் அறுக்கப்பட்ட கத்திக்கு மஞ்சள் மட்டுமே மகத்துவம், அதை போட்டா சரியா போடுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாடிஸ்ட் இந்த எம்எல்ஏ மருமக பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் விடவும் இந்த 2 விஷயங்கள் தான் மிக மிக முக்கியமானது. அதனாலதான் அந்த வீடியோவை தந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் 17 வயது தான் என்று நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மாதவிடாய் என்பது ரெகுலரா வராம காலம் தாமதித்து வருமா. இதை அடிப்படையாக வைத்து நீ பாத்தீங்கன்னா கருகலைப்பு செய்திருக்கின்ற அப்படின்னு வெளியே சொல்லி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி உன்னை நாசம் பண்ணிடுவேன், நாசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, உடம்புல இருக்கிற துணியெல்லாம் பிடிங்கிட்டு ஐயோ என்னால வேலை செய்ய முடியல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது உடம்புல இருக்கிற துணியை அகற்றி விட்டு இப்ப ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கொம்பால போட்டு அடிச்சிருக்கிறாங்க. கைகள் எல்லாம் காயம். ஜே நியூஸ்ல அந்த பெண் பட்ட காயங்களை அப்படியே காட்டுறாங்க. தலையிலையும் கழுத்திலையும் உடலிலும் எப்பா எங்க பார்த்தாலும் நெருப்பால சுட்டு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சிகரெட் சூடெல்லாம் கன்னத்துல வச்சு உதட்டெல்லாம் குத்தி கிழித்து கண்கள் எல்லாம் நசுக்கி ஐயோ கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிடம்
அந்த வழி அந்த பெண் விவரிக்கின்ற பொழுது அந்த தாய் வந்து கதறுகின்ற கதரை பொறுத்த வரைக்கும், அந்த கதறலை பொறுத்த வரைக்கும் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒரு மனித மிருகமா, இந்த மிருகத்தின் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கல என்பது கொடூரமான செயல். இதுவரைக்கும் உடல் காயங்களை பற்றியோ வலிகளை பற்றியோ பேசணும் நாம. ஆனால் ஒரு பெண்ணுடைய மானத்தை கேள்விக்குறி ஆக்கின்ற அளவுக்கு ஒரு பெண் துணிந்திருக்கின்றாள் என்றால் இந்த சேடிஸ்ட, இந்த மன நோயாளியை நம்ம என்னன்னு சொல்றது? அதனால தான் மானத்துக்கும் பங்கம் வந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பெண்ணுடைய 1 நிமிட காணொலியை நாம் வந்து தந்தோம். நம்முடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பெண் இயக்க போராளி என்று சொல்றவங்க எல்லாம் எங்கன்னு தெரியல, ஆசிபாவுக்காக கதர்னவங்க எல்லாம் எங்கன்னு தெரியல, மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்தி பேரணி போனவங்க எல்லாம் எங்கன்னு தெரியவே இல்லை. இதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயலா இருக்கிறது. மௌன அஞ்சலி, மெழுகுவத்தி ஏற்றுவது, அதோட உண்ணாவிரதம் இருப்பது, ரயில் மறியல், பஸ் மறியல் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆசிபாக்காக செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் யாரும் செய்யலையே. இதுல பியூட்டி என்னன்னு கேளுங்களேன். இந்த பெண் இவ்வளோ வேதனையை வெளிப்படுத்தி இருக்கின்றால், ஆனா அந்த வீட்டிலிருந்து வந்து யாரும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க தருகின்ற வேலையை செய்ய முடியல. அதுவும் அந்த வேலையை செய்ய முடியாத வேலையா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தருகின்ற வேலையை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியும். ஆனா அவங்க வேலையை ரொம்ப விரைவா செய்ய சொல்றாங்களாம். அது யாராலையும் செய்ய முடியாதான். எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கணுமா, 2 மணிக்கு தான் தூங்கணுமா. இவ்வளோ கொடுமைகளை அந்த பொண்ணுக்கு ஏற்றிருக்கிறாங்க. பப்ளிக்ல வந்து பேட்டியளிச்சிருக்காங்க. இன்னைக்கு நியூஸே தொலைக்காட்சியானது அந்த பெண்ணினுடைய கொடூரத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. ஆனா முதலாக இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது அண்ணாமலை. இன்னைக்கு அதிமுக அதுல கையில எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பேசியிருக்குது. இதுல மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மௌனமா இருக்கலாம், ஆனா முன்னணி ஊடக யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லைங்க. இந்த மதன் கௌரி எல்லாம் ஒருத்தருக்கிறான், அவன்லாம் என்ன பண்றானே தெரியலீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் நடந்தா கூவான். அந்த விஷயங்கள் அந்த ஊடகம் பேசல, இந்த ஊடகம் பேசல, நான் பேசுவேன் என்று சொல்லிவிட்டு வெளிநாட்டில் நடக்கின்ற இல்ல பிஜேபி காரங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா பேசக்கூடியவங்க எல்லாம் வந்து திமுக எம்எல்ஏ குடும்பத்தில் நடந்திருக்கின்ற அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கணுமா இல்லையா? யாருமே வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கவே இல்லை. இதுல பியூட்டி என்னன்னு கேளுங்களேன். இந்த பெண் பட்டியலினத்தை சார்ந்த பெண், ரேகா என்ற பெண், கொடுமைக்கு உள்ளான பெண். ஆனா அண்ணா திருமாவளவன் அவர்கள் என்ன இன்னும் தோய்மை சுட்டிக்கிட்டு இருக்காரா? வாய் திறந்தே பேசல. பிஜேபியில் இருக்கின்ற யாரோ மாவட்ட கலை இலக்கிய அணியினுடைய செயலாளர் ஒருத்தர் போய் யாரோ 2 பேருடைய நிலத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னதும் இல்லாம, அமலாக்கத்துறையானது சாதி பெயரை இட்டு சம்மன் அனுப்பிடுச்சு என்று சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஊடகம் ஓடு கத்தனாங்க. ஆனா இன்னைக்கு உடலாலும் உள்ளத்தாலும் சிதைந்து போய் கிடக்கின்ற இந்த பொண்ணுக்கு பின்னாடி எந்த ஊடகமும் பின்னாடி வரல. அன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எல்லாம் கதர்னாரு. ஏன் இதெல்லாம் பட்டியலினத்தை சார்ந்த பெண் கிடையாதா? சோ இந்த பெண்ணு சொல்றாங்க, நாங்கெல்லாம் எம்எல்ஏ விட்டு ஆளுங்க, நாங்க உனக்கு சொன்னா யாரு வந்து எந்த கேஸும் எடுக்க மாட்டாங்க, நீ வீணா போயிடுவ, ஒண்ணுமில்லாத நாய் அப்படின்லாம் வந்து அதிகார திமிரை காட்டியிருக்கிறாங்க. ஆனா இந்த அடித்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கொடுமைக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வழக்கு எடுத்தாங்களா இல்லையான்னு கூட தெரியலீங்க. ஏன்னா வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் என்று செய்தியில வரும். அதற்கு பிறகு ஆமாப்பா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கண்ணியத்தை காப்பாற்றி இருக்குதுப்பா, திமுக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மூடி மறைக்கலாம், ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு நீதி வழங்கியிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வழக்கு பதிந்திருக்கும் அப்படின்னு செய்தி தொலைக்காட்சியை காலையில 8:30 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி செய்திகளையும் சொல்லல. வழக்கு பதிந்திருக்கிறா இல்லையா, இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை உண்மைதானா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் செஞ்சாங்களா இல்ல வேற யாருன்னா செஞ்சாங்களா, இது உண்மையா பொய்யா, எந்த விதமான ஒரு விளக்கமும் ஊடகத்துல வரவே இல்லைங்க. அங்கொன்னும் இங்கொன்னுமாக ஒரு யூடியூபர்ஸ் தான் பேசுறாங்க. இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் முதல்ல கொண்டு வந்தாருங்க. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல கூட இந்த விஷயத்தை தான் முன்னிலைப்படுத்தி பேசினாரே என்று ஒருபோதும் தான் வெளியிடுகின்ற டேப்பை பத்தி பேசவே இல்லை. டேப்பை பத்தி பேசுறதுக்கு வேற காரணம், அதுக்கு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருப்பாருன்னு வச்சுங்களேன். சோ இந்த ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கின்ற கொடூரத்தை கண்டு அண்ணாமலை அவர்களே வந்து பாத்தீங்கன்னா மனம் உருகி போயிட்டாங்க. ஐயோ இவ்வளவு அக்கிரம அநியாயங்களா, மிருக வதையாயிச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி போயிருக்கிற அண்ணாமலை நேற்று அழுத்தும் திருத்தமாக இந்த பெண்ணை பற்றி தான் பேசினாருங்க. முதலாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை இவர் தான் பதிந்தாருங்க. அதற்கு பிறகுதான் அதிமுகவா இருந்தாலும் சரி, எக்ஸ் தளமா இருந்தாலும் சரி, இதை பற்றி பேச ஆரம்பித்தது. அந்த விதத்துல அண்ணாமலைக்கு ஒரு ராயல் சல்யூட்டை வந்து வைக்கலாங்க. ஏன்னா பட்டியலின தலைவர்கள் என்று சொல்லிவிட்டு, பட்டியலின மக்களுக்காக வாழ்கின்றோம் என்று சொல்லிவிட்டு பல பேர் கலந்துருக்காங்க. ஆனா ஒரு பையன் கூட இதை பற்றி பேசவே இல்லைங்க.
அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகை சந்திப்புல பேசின விஷயம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முட்டல் அதிகரித்திருக்கிறது மட்டும் நன்றாக தெரிகிறதுங்க. என்னன்னு பார்க்கும்போது அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் குருமூர்த்தி அவர்கள் சொல்லி போட்டாரு. அதை பற்றி ஜெயக்குமார் கிட்ட கேட்க அண்ணாமலை போன்றவங்க எல்லாம் இலவு காத்து கிளிதான் ஒருபோதும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து என்னங்க எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க முதலமைச்சர் அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் கிடையாது. என்னுடைய வேலையை கட்சி வளர்ப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். நான் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. என்ன மாதிரி பல தலைவர்களை உருவாக்க வேண்டும். என்னை போலவே இல்ல என்னை விட அதிகமான திறன் வாய்ந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் இந்த பாஜக இருக்காங்க. தேடி பார்த்தா 15 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அதனால நான் தான் முதலமைச்சர் நீ தான் முதலமைச்சர் கிடையாது. குருமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அந்த கட்சியில 1.5 கோடிக்கு மேலான தொண்டர்கள் இருக்கிறாங்க, 2 கோடிக்கு மேலான தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 கோடி தொண்டர்ல இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தனை தலைவனா வச்சுட்டு ஒருத்தனை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லி போட்டு அவனுக்கு பின்னாடி வேலை செய்வது தான் அந்த கட்சி. எங்க கட்சி அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் முதலமைச்சர் வேட்பாளராக உருவாக்குவது தான் எங்க வேலை. எங்க கட்சியில மட்டும்தான் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம். அந்த கட்சிகள் ஆக முடியுமா? ஒருத்தரை பூச்சி வச்சிருவாங்க. அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொல்லிட்டு இருப்பாங்க, தலைவர்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே வேலை செய்வாங்க அந்த கட்சியில. எங்க கட்சியில அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கிறாங்க, தலைவராவதுக்கான தகுதியும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பதிலடி கொடுத்திருப்பாரு அண்ணாமலை. ஆனா காலையில அதிமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்களா, என்ன அண்ணாமலை ரொம்ப சீனு போடுற, முதலமைச்சர் வேட்பாளரை பற்றி தானே பேசுன, பிரதமர் வேட்பாளரை பற்றி பேசு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற பாஜக காரியதர்சிகள் அத்தனை பேரும் யாருக்காக வேலை செய்றீங்க? மோடி இருக்கிற வரைக்கும் மோடி, அத்வானி இருக்கிற வரைக்கும் அத்வானி, வாஜ்பாய் இருக்கிற வரைக்கும் வாஜ்பாய். அப்படிதானே? மோடியை தாண்டி வேற யாராவது உங்க கட்சியில தான் 20 கோடிக்கு மேல தொண்டர் இருக்காங்களே, அந்த தொண்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. மோடி மட்டும் தானே பிரதமர் வேட்பாளர். 2039 வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் அவரு தானே. அப்படிதானே பேசிருக்கீங்க. நாம எல்லாரும் மோடி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மோடிக்காக தான் வாக்களிக்கணும், மோடி தான் வந்து பாத்தீங்கன்னா எம்பி உங்க தொகுதிக்கு, மோடி கேரண்டி. அப்படி மோடி மோடி தானே பேசுறீங்க, மோடிக்காக தானே உழைக்கிறீங்க. உங்க கட்சியில மட்டும் மோடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பீங்க. ஆனா எங்க கட்சியில எடப்பாடியாரை முன்னிறுத்தி நாங்க தேர்தலை சந்திக்க கூடாதா? எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் எடப்பாடியார், அதற்கு பிறகு யாருன்னு தெரியாது, உலகத்திலே உங்க கட்சி தான் சிறந்தது அப்படின்னு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு அதிமுக காரங்களும் பதிலடி கொடுக்குறாங்கப்பா. மொத்தத்துல அதிமுக பாஜக 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை இருக்கிற வரைக்கும் அந்த தலைமை, அதுக்கப்புறம் வேற ஒரு தலைமை வருவாங்க. ஆனா குடும்பத்தில இருந்து வரமாட்டாங்க. அந்த விதத்துல அதிமுக பாஜகவும் சரி சமந்தான். இரண்டாவது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காருங்க, டேப்பையும் வெளியிட்டு இருக்காருங்க. அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடகத்துல பேசுவார்னு பார்த்தேன், ஆனா பேசல. ஏன்னா தேர்தல் நெருக்கத்துல பேசலாம் என்பதற்காக தள்ளி வச்சிருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது. இரண்டாவது மொத்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிடுறேன், நீங்க எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு எழுகின்ற சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியும். 9 ஆடியோவும் கேட்ட பிறகு அதற்கு பிறகு நான் விளக்கம் அளிக்கிறேன். இப்போ வந்து ஆடியோ பத்தி பேச போறது, அந்த ஆடியோக்கென்று ஒரு தனி பிரஸ் மீட்டை கொடுக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிப்பார். இது சரியான விஷயங்கள் தான். ஏன்னா 10ஓடு 11 நான் பேசணும்னு வச்சுங்களேன், இந்த ஆடியோ விஷயமானது மறந்து போயிடும். ஆனா ஆடியோ விஷயத்துக்கென்றே ஒரு பிரஸ் மீட் வச்சா சூப்பரா இருக்கும் இல்லையா? அதனால நேற்று பத்திரிகையாளர் மத்தியில கூட ஆடியோ பற்றி அதிகமா பேசல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசினாரு, திமுக உரிமை மீட்பை பற்றி பேசினாரு, பாபர் மசூதி இடித்து விட்டு கோயிலை கட்டிருக்காங்க என்ற விஷயத்துக்காக அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்தாரு. அதனையும் தாண்டி திமுக ஊழல்கள், அதுக்கப்புறம் மோடி வருகை, இப்படி நிறைய விஷயங்கள் பேசினாருங்க. அவற்றையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். நம்ம பேச வந்த 3 விஷயங்கள் தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.